Hi, this is Yum Savitha cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Final menu for Thanksgiving. Of course, the turkey is here. So இன்னைக்கு வந்து நான் turkey and gravy பண்ண போறேங்க. So எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்க. Gobble. Yummy turkey. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? Okay, let's begin. இங்க பாருங்க, turkey பண்ணதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. Of course, you need yummy bird, turkey, then broccoli, இது மாதிரி full onions ஆஃபா கட் பண்ணியிருக்கேங்க, and then celery, butter, red potatoes, of course pumpkin, carrots, and then you need some wine, oil, thyme, oregano, cumin powder, parsley, basil, salt, and pepper, and then murung garlicum வேணும், lemon juice. ஸோ இவள் தாங்க தேவைக்க பொருட்கள். ஸோ இதே தான் யூஸ் பண்ண போகிறேன் கிரேவிக்கும். பிகன் லெட்ஸ் மேக் த டர்க்கி யம்மி டர்க்கி. நீங்கள் பாருங்கள், டர்க்கிக்கு உள்ளியும் வெள்ளியும் ரப்புக்கு நான் ரெடி பண்ணிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சர் பட்டர், ஆலிவ் ஆயில், பெப்பர், சால்ட், பேசல், ஒர்கானோ, பார்ஸ்லே, cumin பவுடர், டைம், கொஞ்சம் லெமன் ஜூஸ், அவ்வளோதாங்க. ஸோ இது நல்லா சாஃப்டாக பண்ணிடலாங்க. அண்ட் இது பண்ணும்போதே நீங்கள் ஓவனு 350 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுங்க. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் டர்க்கி கொண்டு வரேன். இங்கே பாங்க, இப்படி எடுத்துக்கிட்டு இது நல்லா ரப் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் வரா மாதிரி. ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. எப்போ நினைப்பீங்க இது கஷ்டம்னு. நீங்கள் வந்து இப்போ டர்க்கி இல்லைன்னா நீங்கள் சிக்கனில் கூட நீங்கள் பண்ணலாம் இப்படி. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சிக்கனும் டர்க்கிக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜூஸி ஃப்ளேவர் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இது மெஸ்ஸியான வேலை, பட் இட்ஸ் வர்த் இட். அண்ட் தென் இப்போ நம்ம உள்ளே கூட போட்டலாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கும் உள்ளே. ஸோ சப்புன்னு இருக்காது, எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணுங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட், என்னோட மெத்தட். நல்லா இந்த விங்ஸ் கிட்டலாம் நல்லா இருக்கட்டாங்க இந்த பட்டர் ஃப்ளேவர். நீங்கள் பாங்க, டர்க்கி நல்லா ஆயில் மசாஜ் எடுத்தாச்சு. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வந்து இந்த பெரிய ஆனியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது உள்ள நீங்கள் போட்டுங்க, நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. உள்ள ஒயிட் ஆனியன், ரெட் ஆனியன். இங்கே பாங்க, இது நான் தோலோட உள்ளே போட போகிறேன். கார்லிக்கை குக் பண்ணும் போது இந்த ஆனியன் வாட்டர், இந்த கார்லிக் ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த டர்க்கிக்கு நல்லா இறங்குங்க. நல்லா உள்ளே தள்ளிடுங்க. இந்த ஸ்கின் உள்ளலாம் உள்ளே போட்டுங்க. ஸோ அங்கேயும் ஃப்ளேவர் இறங்கும், வெங்காயம் ஃப்ளேவர் பவுச் மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ள நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ கையிலே நீங்கள் இப்படி கட் பண்ணலாம் ஸ்கின்னை. சிக்கனில் கூட நீங்கள் இப்படி பண்ணலாங்க. நீங்கள் பாங்க, ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டு காலுக்கு பார்த்தீங்களா இப்படி க்ராஸ் பண்ணி இது நல்லா கட்டணுங்க. இது வந்து குக்கிங் ட்வைன்னு விற்கிறான் மார்க்கெட்டில். ஸோ இது வாங்கி வச்சுங்க. நீங்கள் பாருங்கள், இப்படி ஷூ லேஸு ஃபஸ்ட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுங்க. நாட் மாதிரி போட்டுட்டு இப்படி நல்லா திப்பியும் இதுமாரி கட் நாட் பண்ணிவிடுங்க. லேஸ் நல்லா டைட்டாக போட்டுங்க. இப்போ இங்கே பாங்க, இதுமாரி ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இதை ரெண்டு காலை இப்படி உள்ளே வச்சுங்க. ஸோ லாக் ஆகிடும். இந்த விங்ஸை நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, கட்டிட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. இங்கே பாங்க, நெக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இந்த வெங்காயம் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பாங்க, இந்த நெக்கு ஸ்கின்னுக்கு பார்த்தீங்களா, அது இப்படி பண்ணிவிட்டு டூத் பேக்கால் இப்படி நல்லா குத்திடுங்க. பார்த்து நீங்கள் குக் பண்ணுறோன்னா இதை எடுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த டர்க்கி ஆர் சிக்கன் ஸ்கின்னோட குக் பண்ண தான் யம்மிங்க. ஸோ இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது. ஸோ இப்போ வந்து இது சுற்றி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ அதோட ஃப்ளேவர்ஸும் இறங்கும். பம்ப்கின், டர்க்கி நல்லா ரெடி ஆகுதுங்க ஓவன் உள்ள போகிறதுக்கு, யம்மியாக சாப்பிட்றதுக்கு. ப்ராக்கோலி, செல்லரி இது மேலே கூட போடுங்க, ஃப்ளேவர்ஸ் இருக்கட்டும். ரெட் பொட்டேட்டோஸ். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரிசல் பண்ணிவிடுங்க ஆயிலை. பெப்பர், சால்ட், பார்ஸ்லே. இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காகுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஓவனுக்கு போகுதுங்க. 3 hours ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ பாய் டர்க்கி, இட் லுக்ஸ் ஸோ யம்மி. இப்போவே நல்லாயிருக்கு. ஸோ பாய், see you after 3 hours. இங்கே பாருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓ மை காட், யம்மியாக இருக்குங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சும்மா
மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஹாய் டர்க்கி, yummy, waiting for you. எனக்கு பாங்க 3 hours ஆயிடுச்சுங்க. ஸோ ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தெர்மாமீட்டரை இப்படி குத்தி வைக்கலாங்க. எதுக்குன்னா 160 ஆகணும். இங்கே பாங்க டர்க்கி வந்து அதுலேயே இருக்கட்டும், ஷிஃப்ட் பண்ணிட்டாதீங்க. இதுலேயே 160 ஆட்டோங்க. இங்கே பாங்க இப்போ 169 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சிடுறேங்க. இங்கே பாங்க வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துட்டேன். இங்கே பாங்க 160 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எடுத்து தண்ணி பிளேட்டில் வைக்க போகிறேங்க. இங்கே பாங்க இப்போ டர்க்கிக்கு கிரேவி பண்ணுறதுக்கு இதே நம்ம டர்க்கி பண்ண பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் இந்த சாஸ் பண்ண போகிறோம். இதில் நான் வைன் ஆட் பண்ணிடுறேங்க. Cumin powder, parsley, oregano, salt, pepper. அவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம இந்த டர்க்கிலாம் குக் பண்ண பார்த்தீங்களா, அதோட ஜூஸ்லாம் இதில் இறங்குங்க. இந்த சாஸில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ரெடிங்க. லெட்ஸ் see the display, the final feast for Thanksgiving. இங்கே பாருங்க, the final feast of Thanksgiving turkey ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க பீசஸ் எப்படி வந்திருக்குன்னு. Oh my god, so yummy, so juicy. கட் பண்ணும்போது அவ்வளோ ஜூஸ் வந்ததுங்க. ஸோ வாய் ஊறுது. அண்ட் இப்போ வந்து இங்கே நான் த்ரெட்டு கட்டினா பார்த்தீங்களா, அதில் சிசர்ஸோட கட் பண்ணிடுறேங்க. செம்ம ஸ்மெல்லு. Oh my god, இங்கே பாருங்க எப்படி குக் ஆயிருக்கு பாருங்க. Oh my god, yummy. And then டூத் பேக் இருக்கு, அந்த டூத் பேக்கும் எடுக்கணும். ஸோ ஃப்ளிப் பண்ணுறேங்க. எங்க பாருங்க, நான் வந்து ஏற்கனவே டர்க்கியோட சைட் நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் அண்ட் கேன்பெரி சாஸ். ஸோ அதை வச்சு நான் சாப்பிட போகிறேங்க. ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங் கைஸ். Gonna have a sip of wine and I'm going to taste the cherry. I can't wait. So yummy, so soft. And the onion and garlic and the flavors, the chicken, the turkey la இறங்கிருக்குங்க. யம்மியாக இருக்குது. அந்த ஃப்ளேவர் அந்த ஹர்ப்லாம் போட்டுக்கும். அதெல்லாம் நல்லா இறங்கிருக்குங்க இந்த டர்க்கியில். தேங்க்ஸ்கிவிங் ஃபீஸ்ட் இஸ் அமேசிங். சூப்பராக வந்துருக்கு டேஸ்ட். டர்க்கியும் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது என்னன்னா, நீங்கள் ஒரு டர்க்கி குக் பண்ணிங்கன்னா 3 hours, உள்ளே எதுவுமே ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா 3.5 hours to 4 hours. ஸோ செமையாக வந்திருக்கு. ஸோ ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங் கைஸ். I hope you enjoyed my video. So thanks for watching. Please subscribe my cooking channel. See my Thanksgiving feast in my description below. So if you like this video, please share it with your friends and family. And please don't forget to press notification bell and subscribe button and give comments too. So happy Thanksgiving guys. I hope you enjoyed my Thanksgiving feast. So please do try for Thanksgiving. Have fun. And ending with my wife. Thank you. Bye.